ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இப்போது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு வெஜிடபிள் செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு கடாய் வச்சுட்டேன் ஸ்டவ்வில். எல்லாமே நான் ஹை ஃப்ளேமில் தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஹீங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுட்டு கொஞ்சம் வறுத்துட்டேன். லைட்டாக பிங்க் ஆன உடனே எல்லா வெஜிடபிளும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிளில் பாருங்கள், ஃப்ரெஷ் பீஸ் இருக்குது, பட்டாணி இருக்குது, ஃப்ரெஷ் பட்டாணி, கேப்சிகம், கேரட், உருளைக்கிழங்கு, இவ்வளோ தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில். அதையும் நான் கடாயில் போட்டுட்டு அது கொஞ்சம் வறுத்துட்டு விட்டுடுறேன். அப்படியே தான். இதில் நான் மெயினாக உப்பும் கொஞ்சம் சில்லி மட்டும் போட்டிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவும் மசாலா எதுவுமே போடலை. அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். இது சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்தி. ஏன்னா இதில் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் போட்டிருக்கேன், அவ்வளோதான். எப்போவுமே ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும். கொஞ்சம் நடுவில் பார்த்துட்ருக்கணும். அது ஒட்டாமல் வைக்கிறதுக்காக கொஞ்சம் அப்படியே வறுத்துட்டு இருக்கணும் மிடில். நீங்கள் பாருங்கள், எப்போவுமே ஹை ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அதோட கலரும் சேஞ்ச் ஆகிடும், காயும் கொஞ்சோண்டாயிடும். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு, லாஸ்ட்டாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் வறுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும், குக் பண்ண மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அது இப்போ சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு என்ன யோசிக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.